வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கார்த்திக் கதையில ஜூலை 14 ப்ரோமோ ரிவ்யூவை இப்போ இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்கும் தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போட எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட தங்கச்சி பாட்டு பாடுறதுக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்க வந்துட்டு அஹ், எல்லாரும் இருக்காங்க. அதே நேரத்துல அந்த புதுசா வந்திருக்க கிருஷ்ணனும் லலிதாவையும் காமிக்கிறாங்க. லலிதா சொல்றாங்க, அப்பா அவ வந்துட்டாப்பா, அவ வந்துட்டான்னா கண்டிப்பா என்னால பாட முடியாதுப்பா, இப்ப என்ன பண்றது? அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருமா, அப்பா எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஜெயிக்க போறது நீதான். நீ ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நீ கவலைப்படாத. இதை கேட்டதோட அந்த பொண்ணு சொல்றாங்க, அப்பா நான் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட அவரு சொல்றாரு, ஒரு கிராமத்துக்காரிக்கிட்ட உன்னைய தோக்க விட்டுருவனா? நீ தான் ஜெயிப்ப, கவலைப்படாத. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நீ வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணும் சரிப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவும் ஹீரோயினும் நேரா அந்த தங்கச்சி கிட்ட போயிட்டு, இங்க பாருமா, நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு, போயிட்டு வரோம் அப்படின்னு சொன்னதோட ஹீரோயினும் சொன்னதோட தங்கச்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து வெளியில போறாங்க. அதே நேரத்துல அங்க வந்து அதிகாரிங்க வராங்க. வந்துட்டு நேரா சுவாதிய பார்த்து, இங்க பாருமா, நீ தானே அந்த ஹோட்டல்ல தங்கியிருந்தது? அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, ஆமா நான் தங்கியிருந்தேன் சார். சார் என்னாச்சு? அவரு சொல்றாரு, நீங்க தங்கியிருந்த பக்கத்துல ஒரு ஃபேமிலி தங்கியிருந்தாங்க, அவங்களோட நகைய காணோம், அதான் உங்களை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு சுவாதி சொல்றாங்க, சார் என்ன சார் சொல்றீங்க? நான் இங்க பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்கேன் சார். நான் எல்லாம் நகையை எடுக்க மாட்டேன் சார். யாரோ தேவையில்லாம உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க, நான் அந்த நகையை எடுக்கல. அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாரு, நீ நகையை எடுத்தியோ எடுக்கலையோ அது எங்களுக்கு தெரியாது. ஆனா உன் பைய செக் பண்ண வேண்டியது எங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு சுவாதி கிட்ட பைய கேக்குறாங்க. உடனே சுவாதியும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அவரு பைய வாங்கி பார்த்துட்டு உள்ளார நகை எடுக்கிறாரு. நகையை பார்த்ததோட சுவாதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப போலீஸ் கேக்குறாரு, என்னம்மா இது, நகையை எடுக்கலன்னு சொன்ன, நைஸா நகையை திருடிட்டு வந்து இங்க உட்காந்துருக்கேன், இங்க பாரு, இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட அதுக்கு அவங்க சொல்றாங்க, சார் நான் இந்த நகையை எடுக்கல சார், அதோட எனக்கு இப்ப போட்டி இருக்கு சார், அந்த போட்டியை முடிச்சிட்டு நான் வரேன் சார். அதுக்கு அந்த அதிகாரி சொல்றாரு, இப்ப நீ வரப்போறியா இல்லையா? நீ வரலன்னு வச்சுக்க, பொண்ணு அப்புறம் வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதுக்கு தங்கச்சி சொல்றாங்க, சார் என் மாமாவும் அக்காவும் வந்துடட்டும் சார், அவங்க வந்ததோட பேசுங்களேன் சார். அதிகாரி சொல்றாரு, அவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. உன் பைக்குள்ள இருந்த நகைய நாங்க இப்ப கையும் களவுமா எடுத்துட்டோம். மரியாதையா இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சுவாதிய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. நேரா அதிகாரிங்க கொண்டு போய் வண்டியில ஏத்துறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் இத பத்தி எதுவுமே தெரியாது. இன்னொரு பக்கம் அந்த லலிதா அவங்க அப்பாட்ட, அப்பா சொன்ன மாதிரியே செஞ்சுட்டீங்க, எனக்கு பிரச்சனை கொடுத்தவங்களுக்கு ஒரு முடிவு கட்டிட்டீங்க, நான் இன்னைக்கு ஜெயிக்க போறேன். அதுக்கு அவர் சொல்றாரு, என் பொண்ணு எங்க போனாலுமே ஜெயிக்கணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த அதிகாரிங்க சுவாதியை கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நேரா அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வராங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சுவாதி இங்கதான் உட்காந்துருந்தா, எங்க போனான்னு தெரியலையே அப்படின்னு. அப்ப ஒருத்தர் இங்க இருந்து வந்த, சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கூட்டிட்டு வந்த பொண்ண அதிகாரிங்க கூட்டிட்டு போயிட்டாங்க. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்றீங்க? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா சார், நீங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு பக்கத்து ரூம்ல வந்துட்டு ஒரு பொண்ணு, ஒரு ஃபேமிலி தங்கி இருந்துச்சான். அவங்களோட நகைய இந்த பொண்ணு எடுத்துட்டு வந்ததா இந்த பொண்ணு மேல பழி போட்டிருக்காங்க. அதோட அந்த பொண்ணோட பைய செக் பண்ணி பார்த்தா உள்ளார நகையும் இருந்திருக்கு. இதனால அதிகாரிங்க நீங்க கூட்டிட்டு வந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டாங்க சார். இது கேட்டதோட நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அந்த கிருஷ்ணன் அந்த இடத்துக்கு வந்துட்டு, எப்படி, நான் அப்பவே சொன்னல, நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு போயிருக்கணும், அதை விட்டுட்டு என் பொண்ணை ஜெயிச்சு காமிப்பேன்னு சொன்னியல்ல, கடைசியில உனக்கு என்ன கெதி பாத்தியா? அப்ப ஹீரோ சொல்றாரு, யோ, ஜெயிக்கிறதா இருந்தா நேரடியா ஜெயிக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு இப்படி குறுக்கு வழியை பயன்படுத்துற, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, என் பொண்ணு ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. முதல்ல சீக்கிரம்
திருட்டு கேஸ் போட்டு அவளை ஜெயிலில் தள்ளுறதுக்குள்ள போய் காப்பாத்து அப்படின்னு சொன்னதோட ஹீரோ செம்ம டென்ஷனா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, ராஜா என்ன ராஜா இப்படியெல்லாம் பண்றாங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருமா, இந்த மாதிரி நம்ம பெரிய இடத்துக்கு வரும் பொழுது ஒரு சில பிரச்சனைகள் இப்படிதான் வரும், அது எல்லாத்தையும் நம்ம சமாளிக்கணும். அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, பாவம் என் தங்கச்சிக்கு எதுவுமே தெரியாது, இப்படி அவன் வந்துட்டு அதிகாரிங்க தேவையில்லாம என் தங்கச்சி மேல இப்படி பழி போட்டு கூட்டிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாத, நம்ம அங்க போயிடலாம் அப்படின்ட்டு கார்ல வந்து நேரா அந்த ஸ்டேஷனுக்கு போறாங்க. அங்க போயிட்டு காரை நிப்பாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு லேடி அதிகாரி வந்து நேரா சுவாதி கிட்ட போயிட்டு, இங்க பாரு, உண்மையை சொல்லு, நீ தானே அந்த நகையை எடுத்த அப்படின்னு. அதுக்கு சுவாதி சொல்றாங்க, மேடம் நான் அந்த நகையை எடுக்கவே இல்லை மேடம். அப்படி நகையை எடுத்திருந்தா நான் ஏன் மேடம் போட்டி போடுற இடத்துக்கு போறேன்? நான் வந்து இங்க போட்டிக்கு தான் மேடம் வந்தேன், பாட்டு பாடுறதுக்கு. என் மேல தேவையில்லாம இப்படி பழி போட்டுட்டாங்க. நான் பாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாரோ பண்ணியிருக்க சூழ்ச்சி மாதிரி தெரியுது மேடம். அதே நேரம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அந்த இடத்துக்கு வராங்க. அப்ப ஹீரோ நேரா அதிகாரிகிட்ட வந்துட்டு, சார் அவங்க எப்படி சார் நகை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு வந்தீங்க? அவர் சொல்றாரு, இங்க பாரு, அந்த பொண்ணோட பையில தான் இந்த நகை இருந்துச்சு. அப்ப அந்த பொண்ணு தானே திருடுனுச்சுன்னு அர்த்தம். இங்க பாரு, இந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு வராதீங்க, நாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கேஸ் ஃபைல் பண்ண போறோம். இதை கேட்டதும் ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி அவங்க மட்டும் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா ஜாமீன்ல எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இவ்வளவு தூரம் சுவாதி பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்கா, எதுவுமே நடக்காம போயிடும். இப்ப என்ன ராஜா பண்றது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில போறாரு. வெளியில போயிட்டு அவருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க சார். அப்ப ஹீரோ விஷயத்த சொல்றாரு. இது கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சார் இன்னும் 10 நிமிஷத்துல நாங்க அங்க வரோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிட்டு நேரா உள்ளார வராரு. வந்ததோட அதிகாரி கேட்குறாரு, இங்க பாரு, இந்த பொண்ணை நீ என்ன நினைச்சாலும் நாங்க விட மாட்டோம். இந்த பொண்ணு மேல திருட்டு பழி விழுந்திருக்கு, அதனால விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இன்னும் ராஜா 10 நிமிஷம் தான் இருக்கு போட்டி ஆரம்பிக்க, இப்ப நம்ம என்ன பண்றது? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இரு, நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சுவாதி சொல்றாங்க, மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா, நான் அந்த நகையை எடுக்கவே இல்லை. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதம்மா அப்படின்னு. அதே நேரம் அந்த இடத்துக்கு வக்கீல் வராங்க. அவங்க வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு, அவங்க கிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொன்னதோட அப்ப வக்கீல் இங்கேருந்து வந்துட்டு அதிகாரிங்க கிட்ட, இங்க பாருங்க, இந்த பொண்ணோட பையில வந்துட்டு நகை இருந்ததா சொல்றீங்கல்ல, ஆனா இந்த பொண்ணோட பையில நகை வேற யாரோ தான் எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை. நீங்க தேவையில்லாம இந்த பொண்ணு மேல பழி போட்டிருக்கீங்க. அதிகாரி சொல்றாரு, இங்க பாருங்க, நாங்க நேரா வந்துட்டு இந்த பொண்ணோட பையில இருக்கிற நகையை எடுத்துட்டு தான் பேசுறோம், நாங்க ஒன்றும் உண்மை தெரியாம ஒன்றும் பேசல. அப்ப வக்கீல் சொல்றாரு, இங்க பாருங்க, நாங்க எல்லா ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன். அந்த ஃபேமிலி ஒருத்தவங்க பழி கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களே ஃபர்ஸ்ட் நல்லவங்க கிடையாது, அவங்களே ஒரு ஃபோர்ஜரி ஆளு தான். அவங்க மேல நிறைய கேஸ் எல்லாம் இருக்கு. இங்க தேவையில்லாம இந்த பொண்ணு மேல பழி போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரியை பேச, இது கேட்டதும் அதிகாரி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வக்கீல் சொல்றாரு, இப்ப மட்டும் நீங்க அவங்கள ரிலீஸ் பண்ணலைன்னா அப்புறம் உங்க மேல நாங்க வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி வரும். இது கேட்டதோட அதிகாரி சொல்றாரு, சரி அந்த பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதோட சுவாதி அந்த இடத்துல இருந்து வராங்க. அப்ப அதிகாரி நேரா அந்த வக்கீலை பார்த்து, இங்க பாருங்க, இந்த விஷயத்த ரொம்ப பெருசுபடுத்திடாதீங்க. அதுக்கு வக்கீல் சொல்றாரு, சரி நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அந்த இடத்துல இருந்து போக சொல்ல ஹீரோ, ஹீரோயின், சுவாதி 3 பேருமே சேர்ந்து கார்ல போய் ஏறாங்க. அப்ப சுவாதி சொல்றாங்க, அக்கா இந்நேரம் போட்டி முடிஞ்சிருக்கும்ல? ஹீரோயின் சொல்றாங்க, அதெல்லாம் முடிஞ்சிருக்காது, நீ கவலைப்படாத, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும், நம்ம எப்படியும் அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னதோட தங்கச்சியும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம வக்கீல் வந்துட்டு நேரா அதிகாரியை பார்த்து, சார் யாருன்னு தெரியாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாரு, இவர் நினைச்சா உனக்கு இப்ப வேலையே இல்லாம பண்ணிடுவாரு. இதை கேட்டதும் அதிகாரி சொல்றாரு, அப்படியா, அப்படி அவர் யாரு அப்படின்னு சொன்னதோட வக்கீல் கார்த்திக் யார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் அதிகாரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன சொல்ற அப்படின்னு. அதுக்கு வக்கீல் சொல்றாரு, ஆமா, இன்னும் கொஞ்ச நேரம் அவங்க சொந்தக்காரவங்களை நீ இந்த ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருந்தா
இந்த ஸ்டேஷன்லயே நீ இருந்திருக்க மாட்ட அப்படின்னு சொல்ல, இது கேட்டதும் அதிகாரி அதிர்ச்சி ஆகுறாரு. அதுக்கப்புறமா வக்கீல் வந்துட்டு நேராக வெளியில வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, சார் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் உங்க வம்புக்கு வரமாட்டாங்க, நீங்க கூட்டிட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னதோட ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டியில ஏறுறாரு. அப்பதான் ஸ்வாதி கேக்குறாங்க, மாமா உங்களுக்கு இந்த வக்கீலெல்லாம் எப்படி தெரியும்? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இந்த ஊர்ல பழக்கம் அப்படின்னு. அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஸ்வாதியை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும்னு, ஸ்வாதி நீ இதை பத்தி எதுவுமே பேச வேணாம், அமைதியா இனிமே என்ன பாட்டு பாடுறது அப்படிங்கிறத பத்தி மட்டும் யோசி, சரியா? இது கேட்டதும் சுவாதியும் சரிக்கா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த போட்டி ஆரம்பிக்குது. அப்ப 3 பேரையும் சொல்லி இனிமே ஒவ்வொருத்தரா பாட போறாங்க. 3 பேரும் பாடி முடிச்ச பிறகு யாரு வந்துட்டு ஜெயிக்க போறா அப்படிங்கிறத நாங்க சொல்ல போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இதை கேட்டுட்டு அந்த கிருஷ்ணனும் லலிதாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லலிதா சொல்றாங்க, அப்பா என் கூட போட்டி போடுறதுக்கு இருந்த அந்த ஒரு பொண்ணும் போயிட்டா, இன்னொருத்தி நல்லா பாடல, அவளை நான் சுலபமா ஜெயிச்சிருவேன், எனக்கு தான்ப்பா இன்னைக்கு இந்த கப்பு கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க. இதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாம்மா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணோட பேரை கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு போய் பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு பாடி முடிச்ச பிறகு அடுத்ததா லலிதாவை கூப்பிடுறாங்க. லலிதா போயிட்டு பாடுறாங்க. எல்லாருமே வாய்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லலிதா பாடி முடிச்ச அடுத்ததா ஸ்வாதி பேரை கூப்பிடுறாங்க. ஸ்வாதி பேரை 3 தடவை கூப்பிடுறாங்க. ஆனா ஸ்வாதி அந்த இடத்துல இல்லை. அப்ப லலிதா சொல்றாங்க, சார் அந்த பொண்ணு ஊருக்கு போயிட்டா சார், அவ பாட மாட்டா அப்படின்னு சொன்னதோட டக்குன்னு அந்த இடத்துல ஸ்வாதி வந்து நிக்கிறாங்க. சார் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதோட உடனே அவங்க சொல்றாங்க, வாமா வந்து பாடு அப்படின்னு சொன்னதோட மேடைக்கு போயிட்டு ஸ்வாதி பாட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வாதி வந்ததை பார்த்துட்டு லலிதாவும் கிருஷ்ணனும் அதிர்ச்சி ஆகுறாங்க. லலிதா நேரா அவங்க அப்பாவை பார்த்து, என்னப்பா இவ வரமாட்டான்னு சொன்னீங்க, ஆனா வந்து பாடிக்கிட்டு நிக்கிறா. கிருஷ்ணன் சொல்றாரு, அதாமா எனக்கும் தெரியல, இவ எப்படி வந்தான்னு தெரியலையா அப்படின்னு நேரா அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி, யோ நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், இந்த பாட்டு போட்டி முடிஞ்ச பிறகுதானே அவளை ரிலீஸ் பண்ண சொன்னேன், எதுக்கே அவளை ரிலீஸ் பண்ண? அதுக்கு அதிகாரி சொல்றாரு, சார் நீங்க வந்துட்டு மோதக்கூடாத இடத்துல மோதிட்டீங்க. அவர் யாரு தெரியுமா? அபிராமி காஸ்மெட்டிக் இருக்குல்ல, 5000 கோடி சொத்தோட அதிபதி, அவங்க குடும்பத்து மேல நீங்க வந்துட்டு பிரச்சனை பண்ணிருக்கீங்க. அவரு நினைச்சா இப்ப உங்க கம்பெனியே இல்லாம பண்ணிருவாரு. நீங்க இப்ப என்ன கெதி ஆக போகிறீன்னு தெரியல அப்படின்னு. இது கேட்டதும் அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னையா சொல்ற? அதிகாரி சொல்றாரு, சார் இதுல இருந்தே நீங்க விலகி இருந்துகிட்டா நல்லது, இல்லைன்னா நீங்க பெரிய பிரச்சனையில சிக்கிப்பீங்க. இது கேட்டதோட கிருஷ்ணன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப லலிதா சொல்றாங்க, அப்பா அவர் என்னப்பா சொல்றாரு? அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, ஒண்ணு இல்லம்மா நீ அமைதியாரு அப்படின்னு. ஸ்வாதி பாட்டு பாடி முடிக்கிறாங்க. ஸ்வாதி பாட்டு பாடி முடிச்சதோட அதுக்கப்புறமா வின்னர் யாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம ஸ்வாதியோட பேரை தான் அனௌன்ஸ் பண்றாங்க. ஸ்வாதிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸ்வாதி போயிட்டு அந்த அவார்டை வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு லலிதாவும் கிருஷ்ணனும் டென்ஷனா வெளியில கிளம்புறாங்க. அப்ப ஹீரோ டக்குன்னு தடுத்து நிறுத்துறாரு, ஒரு நிமிஷம் நில்லு, அவங்க கிட்ட என்ன சொன்ன? நேரடியா ஜெயிக்கிறதுக்கு வழிய பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதை விட்டுட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு கேவலமான முயற்சி பண்ணிருக்கீங்க. இந்த மாதிரிதான் நீங்க தொழில நம்பர் 1 ஆனீங்களா? இதை கேட்டதோட கிருஷ்ணன் சொல்றாரு, இங்க பாரு, இது மாதிரி என் பொண்ணு ஜெயிக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அப்படி ஜெயிக்கணும்னு நினைச்சா நேரடியா மோத வேண்டியது தானே, அதை விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொன்னதோட கிருஷ்ணன் சொல்றாரு, சாரி அப்படின்னு. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலை வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல அவரு ரொம்ப ஷாக் ஆகி அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்புறமா ஸ்வாதி அவார்டு வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இங்கேருந்து ஓடி வந்து அவங்க மாமாட்ட, மாமா இன்னைக்கு நான் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு முழு காரணமும் நீங்க தான். இன்னைக்கு நான் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா தான் எனக்கு ஆதரவா இல்ல, ஆனா அக்கா மாமா நீங்க 2 பேருமே எனக்கு ஆதரவா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி நான் கண்டிப்பா நிறைய போட்டியில ஜெயிப்பேன். நீங்க 2 பேருமே எனக்கு எப்பவுமே ஆதரவா இருக்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இனிமே நீ கவலைப்படாத, உனக்கு நிறைய சான்ஸ் வரும் அப்படின்னு. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு டைரக்டர் இங்க இருந்து வந்துட்டு, இங்க பாருமா, நான் புதுசா ஒரு படம் எடுக்க போறேன், அந்த படத்துல உன்னோட வாய்ஸ் தான் அறிமுகப்படுத்த போறேன், நீ கண்டிப்பா என்னோட படத்துலதான் பாடணும் அப்படின்னு சொன்னதோட நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, சூப்பர் ஸ்வாதி, நீ ஃபர்ஸ்ட் டைம் சினிமாவில பாட போற அப்படின்னு சொன்னதோட ஸ்வாதிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.